இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். காலையிலே வாசலுக்கு சாணி போட்டு கோலம் போட்டாச்சு. வாசப்படிக்கு மாயில தோரணம் கட்டி மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் வேப்பலெல்லாம் வச்சாச்சு. சமையலில் சேர்க்க கொஞ்சம் வேப்பம்பூ பறிச்சுக்கிட்டேன். கேஸ் ஸ்டவ்வை தொடச்சிட்டு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பால் காய்ச்சிட்டு சமையல் வேலையை ஆரம்பிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வைக்கிறதெல்லாம் வேக வச்சுப்பேன். அதுக்கப்புறம் ஊற வைக்க வேண்டியதெல்லாம் ஊற வச்சுடுவேன். அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு 3 ஸ்டவ்வையும் ஃப்ரீயாக விடாமல் அடுத்தது செஞ்சுட்டே இருந்தால் சீக்கிரமாக சமையல் முடிஞ்சிடும். அறுசுவை பச்சடியும் கடலைப்பருப்பு பாயாசமும் இன்றைக்கி ஸ்பெஷல். பச்சரிசி சாதம், நூக்கல் முள்ளங்கி சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் பலாக்கொட்டை மல்லாட்டை பொரியல், கடலைப்பருப்பு பாயாசம், அறுசுவை பச்சடி, சக்கரை பொங்கல், உளுந்து வடை, அப்பளம். சமையல் முடிஞ்சதும் பூஜை வேலையை பார்க்குறேன். இன்றைக்கி பூஜையில் புது பஞ்சாங்கமும் புது துணியை வச்சு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி பஞ்சாங்கம் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. இலை போட்டு பரிமாறிட்டு முக்கணியான மா பலா வாழையும் வச்சுருக்கேன். எப்போதும் சித்திரை 1க்கு இப்படி தான் பூஜை பண்ணுவோம்.